இங்கே ஒரு எலக்ட்ரிஷியன் இந்த போர்டை ரெடி பண்ணுறதுக்கு $5000 ஆகுன்றான். அதை கேட்டு அந்த பாட்டி மயக்கமே போட்டுறாங்க. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, என்கிட்ட கம்மியாக தாங்க இருக்குன்னு சொன்னதுக்கு அவன் இல்லை மேம், இதை ரெடி பண்ண அதிகமாக வேலையாகும், அதனால் இதுக்கு கண்டிப்பாக அதிக செலவாகும். ஸோ ஓகே, நான் வந்ததுக்கு மட்டும் எனக்கு $50 பே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட $50 வாங்கிக்கிறான். அந்த பாட்டிக்கு ஞாபகம் மறதின்றதுனால நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு அவங்க கேட்க, இல்லை மேம் எனக்கு $50 நீங்கள் தர வேண்டியது இருக்குன்ட்டு மறுபடியும் அவங்கள்ட்டேருந்து ஒரு $50 வாங்கிக்கிறான். அதை பார்த்து அந்த கூட இருந்த பையன் மனசு கேட்காம ஃப்ரீயாகவே அந்த ஒர்க்கை பண்ணி கொடுக்குறான். இல்லை மேம் எனக்கு காசு வேணான்னு சொல்லிடுறான். அந்த எலக்ட்ரிஷியன் உள்ளேருந்து வந்து நீ என்ன பண்ணி வச்சிருக்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் அவன் லைட்டை போட்டு பாருன், லைட்டு ஏறியுது. இதை பார்த்து அவனுக்கு சரி காண்டாயிடுது. அந்த பையன் மேனேஜர்கிட்ட போய் அந்த எலக்ட்ரிஷியனை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறான். ஆனால் அந்த மேனேஜர் அந்த எலக்ட்ரிஷியனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இந்த பையன் ஒர்க்குக்காக தேவைப்படுறான்னு சொல்கிறதுக்கு, இல்லை இவெல்லாம் எதுக்கு, என்கிட்ட இதோட எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கான்னு இந்த எலக்ட்ரிஷியன் ஐட்னு வந்து காட்டுறாரு. ஆனால் அவரை பார்த்ததும் அவருக்கு செம காண்டு. ஏன்னா அந்த பாட்டியோட பையன் தான் இவர். அவர் சிசிடிவியில் எல்லாமே பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி